Hi students, today we will see basic concepts of economics. In the previous class we have learned microeconomics and macroeconomics. What does it mean by micro and macro? Micro means study of individual unit. Macroeconomics it's a study of economic as a whole. So today we will see international economics. What is international economics? International economics, if you take modern world and all you take, no countries can be isolated. No country can be isolated. That is, they can't stay separately, they want to grow. So modern economy, it has to connected with the other countries. ஸோ வந்து மாடர்ன் எக்கானமியில் வந்து ஒரு கண்ட்ரி வந்து அதர் கண்ட்ரிஸை வந்து டிபெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த டேஸில் வந்து நம்ம வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இட் ஹேஸ் டு லிங்க் வித் த அதர் கண்ட்ரிஸ். தே கான் டெவலப் சேயிங் செப்பரேட்லி. ஸோ வந்து எந்த ஒரு கண்ட்ரியாலையும் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெவலப் ஸ்டேஜை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. தே ஹாவ் டு லிங்க் வித் அதர் கண்ட்ரிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப். ஸோ எந்த டைரக்ஷனில் வந்து அதர் கண்ட்ரிஸோட அவங்க க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் தட் இஸ் இட்ஸ் லைக் பிட்வீன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டு மேக் வித் த அதர் கண்ட்ரீஸ். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் நம்ம வந்து அதர் கண்ட்ரிஸ் மோர் தென் ட்ரேட் பிட்வீன் த மோர் தென் அதர் கண்ட்ரிஸோடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து இங்கே வந்து லேர்ன் பண்ணுறோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த கான்செப்டில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் எக்கனாமிக்ஸ். Public economics. What is public economics? Public economics means it's a public finance. Finance is nothing but it's a money. How the government going to get this income and expenditure? ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்தெந்த வேலை இன்கம் வருது, எந்தெந்த வேஸில் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் இட்ஸ் கன்சர்ன் வித் த இன்கம் ஆர் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். தட் இஸ் ஸ்பெண்டிங் ஆஃப் த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா public economics. So what does it? It is a public expenditure, public income, public debt, financial administration and federal finance. So these are the scope of public finance. So total government உடைய activities வந்து income and expenditure வந்து எந்த சப்ஜெக்டில் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா public economics. So next one is developmental economics. Developmental economics. If you take development means how the economic growth countries can be classified. So how the economic growth அதை வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து லேர்ன் பண்ணுறோம், எந்த சப் டாப்பிக்கில் வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கானமியோடைய க்ரோத்தை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா டெவலப்டு, டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இஸ் அ ஃபேஸிங் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ இந்த டெவலப்பிங், டெவலப்டு, அண்டர் டெவலப்டு இதை வந்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம். ஸோ அந்த இன்கம் தான் டோட்டலாக நம்ம வந்து ஆட் பண்ணுறப்ப என்னவா கன்வெர்ட்டட் ஆகுது அப்படின்னா நேஷ்னல் இன்கமாக கன்வெர்ட்டட் ஆகுது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்கம் வந்து இன்க்ரீசஸாக இருந்து பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீசஸாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த இண்டிவிஜுவலோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்வாதாரமும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நேஷ்னல் இன்கமும் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த பிளேஸில் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ எவ்ரி திங் இன்க்ரீசஸ் த கண்ட்ரி க்ரூம்ஸ் தர். ஸோ வந்து டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்டு ப்ராக்ரஸ் ஸ்டேஜை வந்து லேர்ன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் health economics. So it's a important aspects of one of the branches of the economics. So it covers, it indicates about the feelings. So human உடைய inner feelings வந்து எந்த சப்ஜெக்டில் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா health economics. So it covers the health indicators. Inner feelings plus health indicators. ஒரு human உடைய health all over the ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எந்த சப்ஜெக்டில் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்த் எக்கனாமிக்ஸில். ஸோ இட்ஸ் ப்ரிவென்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ் மீன்ஸ். க்யூரேட்டிவ் மீன்ஸ் ஃபார் ஹீலிங் ஆர் டு க்யூர் த டிசீஸ். இன் விச் வே த கவர்மெண்ட் யூஸ் டு சே திஸ் டிசீசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ரிசர்ச் ஹேஸ் டு பி மேட் அண்ட் எஜுகேஷன் ஹேவ் டு பி கிவன் அண்ட் ரூரல் ஹெல்த். நெக்ஸ்ட் வந்து ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல். ஸோ வந்து ஒரு ஹியூமனோடைய ஹெல்த்தை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் அப்படி தான்
ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேஸில் அந்த கண்ட்ரியில் வந்து ஹியூமனோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸை வந்து ஹியூமனுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, பீப்புளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல், ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸோடைய மெடிசனுடைய ப்ரைஸஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நியோநாட்டல் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ நியூ பார்ன் பேபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டர்னிட்டி அண்ட் சைல்ட் ஹெல்த்து. வி ஹாவ் செப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் டு ப்ரிப்பேர் எ பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் ஹெல்த் டு இம்ப்ரூவ்மெண்ட் த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸு. ஸோ எக்கானமியில் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்கலாக ஹியூமனுடைய வெல்ஃபேரும் வந்து அந்த பிளேஸில் வந்து இன்க்ரீஸ்டட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்வரன்மெண்டல் எக்கனாமிக்ஸு. ஸோ என்வரன்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ வாட் இஸ் என்வரன்மெண்டல் எக்கனாமிக்ஸ்? இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்ட் நேச்சுரல் என்வரன்மெண்ட். ஸோ என்வரன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் ஹியூமனோட ஆக்டிவிட்டியும் லேர்ன் பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் நேச்சுரல் என்வரன்மெண்ட்டையும் லேர்ன் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ இன்டர்ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கானமி அண்ட் என்வரன்மெண்ட்டு. ஸோ என்வரன்மெண்ட்டுக்கும் எக்கானமிக்கும் வந்து இட்ஸ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ எக்கானமியை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற இன்டென்ஷனில் நம்ம என்வரன்மெண்ட்டை ஓவராக யூட்டிலைசேஷன் பண்ணோம் அப்படின்னா என்வரன்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னா டெப்ளிஷன் ஆகும், அதாவது டீக்ரேடேஷன் ஆகும். இஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் டெப்ளிட்டட், தட் இஸ் இஃப் இட் இஸ் எக்ஸாஸ்டட் and the environment automatically polluted, so the economic growth goes down. So these are the subdivisions of economics. So next one is basic economic problems. So every economy has faced three types of problem. First one is wants, desire, unlimited. Next one resources are always scarce, not freely available. Some of the resources are you have to pay the money. So next one is economic choice. The last one is economics. So every economy has faced the three types of problem. First one is what and how much to produce. ஸோ இப்போ ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கு வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ரைஸ் அப் ஆகுது. என்ன ப்ராப்ளம் வந்து ரைஸ் அப் ஆகுது அப்படின்னா வாட் டு ப்ரொடியூஸ். அவர் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு வந்து டிசைட் ஆனதுக்கப்புறம் அவருக்குள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய த்ரீ ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாட் டு ப்ரொடியூஸ். ஸோ என்ன குட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி சொசைட்டி மஸ்ட் டிசைட் ஆன் வாட் குட்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ். ஸோ அந்த எவ்வளோ குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், ஹவு மச், ஸோ எவ்வளோ குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், ஸோ யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸு. ஃபஸ்ட்டு வாட் டு ப்ரொடியூஸ். இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து டிசைட் ஆகிறாரு, ஆண்டர்ப்ரனராக வந்து சேஞ்ச் ஆகிறாரு, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து 3 ப்ராப்ளம் வந்து ரைஸ் அப் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து வாட் டு ப்ரொடியூஸ். ஸோ ஃபுட்டு வந்து நான் வந்து மோர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னா, ஆர் வந்து கிளாத் ஆர் ஹவுஸ் வந்து மோர் லக்ஸுரி குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னா. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன, ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை வந்து லக்ஸுரி குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவருக்குள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய அனதர் ப்ராப்ளம் வந்து அக்ரிகல்ச்சர் குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமா மார்க்கெட்டில், ஆர் வந்து இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமா. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு டு ப்ரொடியூஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அந்த ஆண்டர்ப்ரனருக்கு க்ரியேட் ஆகக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹவு டு ப்ரொடியூஸ். ஸோ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மோஸ்ட்லி வந்து லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோமா, ஆர் வந்து மெஷினரிஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமா. ஹவு டு ப்ரொடியூஸ், டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண போகிறோமா, ஆர் வந்து அந்த பிளேஸில் லேபர்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றது செகண்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ரிச் பீப்புளை வந்து ரீச் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோமா, ஆர் வந்து புவர் பீப்புளே வந்து ரீச் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றது தான் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஸோ இந்த 3 ப்ராப்ளம்ஸையும் வந்து ஆஸ் ஏ ஆண்டர்ப்ரனர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணதோட ரிசல்ட்டாக வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி
curve. The name of the topic itself explains production possibility. Possibility means changes or occurrence. So the problem of choice between relatively scarce commodities due to limited productive resources with the society can be illustrated with the help of a geometric device is known as production possibility curve. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் தியரியில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் இட்ஸ் அ லிமிட்டட் ரிசோர்ஸஸ்லேருந்து பீப்புளோடைய டிசையர்ஸ்க்காக சம் ஆஃப் த கமாடிட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அந்த ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ், எந்த குட்ஸ்க்கு வந்து மோர் ப்ரிஃபரன்ஸ் மோர் பாசிபிலிட்டியை அந்த பிளேஸில் வந்து ப்ரொவைட் பண்ணி மோர் ப்ரொடக்ஷன் வந்து அக்கரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தியரி தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஸோ இங்கே வந்து சம் ஆஃப் த பாயிண்ட்ஸை வந்து அசம்ஷன்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அசம்ஷன் மீன்ஸ் அஸ்யூம் த பாயிண்ட்ஸு. ஸோ நம்மளோட மைண்டில் வந்து சம் ஆஃப் த பாயிண்ட்ஸை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி, அதாவது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைமில் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸை வந்து அந்த ஆண்டர்ப்ரனர் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறார். ஃபஸ்ட்டு த டைம் பீரியட் டசன்ட் சேஞ்ச். ஸோ இப்போ அவர் வந்து 6 monthஸில் வந்து ப்ரொடக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தார் அப்படின்னா அந்த பீரியட் வந்து இந்த பிளேஸில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அவர் அங்கே உள்ள என்னெல்லாம் இன்புட் வந்து இன்க்ளூடட் பண்ணுறாரோ இட்ஸ் அ ஃபிக்ஸடு. அந்த பிளேசஸில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எக்கானமியில் வந்து அப்ளிகபிள் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்லி 2 குட்ஸ் மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன், ரிசோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபுல்லி மொபைல். ஸோ மொபைல் மீன்ஸ் ஃபார் மூவ் இன் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸு. ரிசோர்ஸஸை வந்து அவர் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிளேஸ்லேருந்து அதர் பிளேஸஸ்க்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கிவன் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. Already I told in last class, factors of production is nothing but land, labor, capital and organization. So இந்த 4 factorsum வந்து குவான்டிட்டிலையும் வந்து மெஷர் பண்ணுறாங்க as well as குவாலிட்டிலையும் மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆண்டர்ப்ரனர் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறாரு இந்த பார்ட்டில் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வில் என்ன தியரி வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் த்ரோ வயா எக்ஸ்பிளைன் த டேபிள் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. ஸோ ஒரு ப்ரொடியூசர் இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், இந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து 2 குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண டிசைட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, செகண்ட் ஒன் வந்து கார். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் ஃபுட்டு வந்து என்ன பண்ணலை அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணலை. பட் வந்து காருடைய நம்பர் ஆஃப் கார் வந்து எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு அப்படின்னா 25. செகண்ட் பர்சன் வந்து 100 tons வந்து ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப காருடைய ப்ரொடக்ஷன் வந்து 23 வந்து டிக்ரீசஸ் ஆகுது. தேர்ட் பர்சன் 200 tons ஃபுட்டோடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீசஸ் ஆகிறப்ப காருடைய ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீசஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பர்சன் 300 tons வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப காருடைய ப்ரொடக்ஷன் லெவல் 15 ரெடியூசஸ் ஆகுது. த லாஸ்ட் பர்சன் 6th பர்சன் 500 tons ஃபுட் வந்து மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் கார் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளேஸில் வந்து 0 ஆகுது. ஸோ சைமல்டேனியஸாக சேம் குட்ஸில் வந்து ஒரு ப்ரொடியூசரால் அட் த டைம் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு ஃபுட்டோடைய ஒரு குட்ஸோடைய லெவல் வந்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீசஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கலாக அதர் குட்ஸோடைய ப்ரொடக்ஷன் லெவல் வந்து எக்கானமியில் ரெடியூசஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். So explain diagram orientation. So x-axis measure food production, y-axis measures number of cars. So இந்த டேபிளை பேஸ் பண்ணி 0 tons வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப 25 cars வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 25. நெக்ஸ்ட்டு 100 tons வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப 23 cars. 100 ton வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப 23 cars. So x-axis measures food production, y-axis measures number of cars. So the different possibilities is explained by P1, P2, P3, P4 and P5.